ஏன்னா இதுக்கு முன்னாடி வடிவேலு பேசும் பொழுதும் இப்போ பேசும் பொழுதும் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். அப்போ அவர் எல்லாமே நான் தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஏற்கனவே ஒரு கம்பேக்குன்னு சொன்ன எல்லா படங்கள்லையுமே வடிவேலுடைய தலையீடு நிறையா இருந்துச்சு. டைரக்டர் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நானே பண்ணுறேன்னா அவர் எல்லா வேலைகளையுமே பண்ண ஆரம்பித்தார். வடிவேல் அந்த குரூப்பை கழட்டி விட்டு ரொம்ப நாளாச்சு. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வடிவேலு, சிங்கமுத்து, இன்னொரு அந்த ஒரு செட்டு ஒன்று இருக்கும். அது வந்ததுனால தியேட்டரே தெரிக்கும். 100வது திருட்டு அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. ராஜகிரண் தான் அவரை உருவாக்குனது. ராஜகிரண் ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர். அவரே யாராவது வந்தாங்கன்னா டீ வாங்குறதுக்கு நடந்து போய் ஒரு 2-3 தெரு தள்ளி தான் டீ கடை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வர்றவங்க அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வருவார். அவரே போட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து கொண்டு போடுவார். ஸோ அதெல்லாம் இருந்த வடிவேல அப்படியே மெல்ல 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 வளர்ந்து அவங்க இப்போ அங்கே அவர் சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிட்டவங்களே அவர் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்தார். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி அவருக்கான மரியாதை கொடுத்துச்சு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வலைப்பேச்சு அந்தனான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷனில் இன்டர்வியூ நிறையா போயிட்டே இருக்குது சார். கேங்கர்ஸ் படத்தை பற்றி நிறைய அப்டேட்டு நல்லா வந்திருக்கு சார். ஆனால் இந்த படம் வடிவேல் அவர்களுக்கு கம்பேக்காக இருக்குமா சார்? இன்னும் ஒரு நாள் தானே, கட்டாயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வடிவேலு பேசும் பொழுதும் இப்போ பேசும் பொழுதும் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். அப்போ அவர் எல்லாமே நான் தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அண்ணா இப்படி பண்ணியிருக்காரு, சுந்தர்சி அண்ணா அதை செய்வார் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு இயக்குனருக்கான மரியாதையை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று, அவருடைய தலையீடுங்கிறது இந்த படத்தில் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கம்பேக்குன்னு சொன்ன எல்லா படங்கள்லையுமே வடிவேலுடைய தலையீடு நிறையா இருந்துச்சு. டைரக்டர் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நானே பண்ணுறேன்னா அவர் எல்லா வேலைகளையுமே பண்ண ஆரம்பித்தார். அதுதான் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு தெரியாது. போயிட்டே இருக்கும், அதை டைரக்டர் பார்த்து கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்துவார். ஸோ அந்த மாதிரி சுந்தர்சியை ஒரு இடத்துல அவர் வச்சு பார்க்குறாரு. ஸோ அதனால் இந்த படம் நல்லா வரும்னு நம்ம நம்பலாம். இன்னொன்று, இப்போ பேசும்பொழுதே அவங்க சில காட்சிகளை சொல்கிறாங்க, வார்த்தைகளாக சொல்கிறாங்க. அது நமக்கு குபீர்னு அவ்வளோ பெரிய சிரிப்பை வர வைக்குது. அப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. சாயங்காலம் படம் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு முடிவுக்கு வருவோம். ஓகே சார். ஏன்னா வடிவேலுனாலே அது ஒரு குரூப் ஒன்று இருக்கும் சார். அந்த குரூப் இந்த படத்தில் இல்லையோ? வடிவேல் அந்த குரூப்பை கழட்டி விட்டு ரொம்ப நாளாச்சு. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வடிவேலு, சிங்கமுத்து, இன்னொரு அந்த ஒரு செட்டு ஒன்று இருக்கும். அது வந்ததுனால தியேட்டரே தெரிக்கும். இதில் சிங்கமுத்தை அவரை திரும்ப சேர்க்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு விரிசல் 2 பேருக்கும் விழுந்துருச்சு. அதனால் மற்றவர்கள் அவ்வளவு பிரச்சனை அவருக்கு இல்லை. அவங்கள மன்னிச்சு கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்று, வடிவேலு தான் எங்களுடைய வாழ்வாதாரம்னு நினச்சிருந்தவங்க. அவங்க வடிவேலு போன பிறகு அவங்களுக்கெல்லாம் பெருமளவு பட வாய்ப்புகள்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் இவ்வளோ கோடியாக சேர்த்து வச்சுட்டோம், நம்ம இன்னும் 6 வருஷம் கூட ரெஸ்ட் எடுக்கலாம். பட் நம்மளோட சேர்ந்தவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம மீண்டும் ரீஎன்ட்ரி வரும்பொழுது அவங்கள கூட சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் வடிவேலுக்கு இல்லை. அது ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு தெரியல. அதை நம்ம கட்டாயமாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அவர் சம்மந்தப்பட்ட விஷயமும் அவருடைய உரிமை. ஆனாலும் இப்போ ஒரு கேங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது திரையில் நின்னாலே மனசெல்லாம் புரிச்சிடும் நமக்கு. நம்ம அந்த காமெடி பார்க்கும்போது சார், வடிவேலுக்குன்னு ஒரு கேங் இருக்கும், விவேக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த 2 கேங்குமே இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் சார். கட்டாயமாக அதில் மயில்சாமி எல்லாரோடையும் ஒத்து போகிற ஒருத்தர். அவரும் இறந்து போயிட்டார். ஸோ இது மாதிரி மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. நகைச்சுவையிலே பெரிய மாற்றம் வந்துருச்சு. இப்போ வடிவேலு காமெடி எவர்கிரீன். இன்னொரு 50 வருஷம் கழித்து கூட நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிடலாம். ஆனால் சந்தானம் வந்த பிறகு அதில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணார் அவர். அது வடிவேலு காமெடியிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காமெடி. அதில் டயலாகுக்கு பெரிய இது இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் மொழியும் சேர்ந்து இருக்கும். நிறைய வார்த்தைகளை வடிவேலு அறிமுகப்படுத்தினா கூட
ஒரு பக்கம் சந்தானம் வந்து நம்ம இந்த சென்னையில் புழங்குகிற சில வார்த்தைகளை போடுறது, கேரக்டர்களை உள்ளே கொண்டு வர்றது. ஸோ அதெல்லாம் 2 பேருமே ஒரு பெரிய லெஜெண்டாக தான் இருந்திருக்காங்க. ஓகே சார். இப்போது வடிவேலு அவர்கள் வந்து இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து பழைய விஷயங்களை வந்து நான் எப்படி சென்னைக்கு வந்தேன், எனக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணலை, அதெல்லாம் நிறையா எப்படி சொல்லணுன்னாக்கா எனக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தது அவர், செப்பல் வாங்கி கொடுத்தது அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உலாகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து யாருமே எனக்கு பண்ணல, எனக்கு வந்து முழுக்க முழுக்க ராஜகிரண் அண்ணன் தான் ஒரு இது பண்ணார், அதுக்கப்புறம் கமல் சார் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ராஜகிரண் தான் அவரை வந்து உருவாக்குனது. ராஜகிரண் ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர். அவரே வந்து யாராவது வந்தாங்கன்னா டீ வாங்குறதுக்கு நடந்து போய் ஒரு 2-3 தெரு தள்ளி தான் டீ கடை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வர்றவங்க வந்து அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வருவார். அவரே போட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து கொண்டு போய் போடுவார். ஸோ அதெல்லாம் இருந்த வடிவேலு அப்படியே மெல்ல 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 வளர்ந்து அவங்க இப்போ அங்கே வந்து அவர் சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிட்டவங்களே அவர் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்தார் அவர். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவருக்கான மரியாதை கொடுத்துச்சு. டேய் வடிவேல் வாடான்னு கூப்பிட்டவங்க வடிவேல் சார் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதே வாயால். ஸோ அப்படி உயர்ந்தார். அதுக்கு வந்து காரணம் வந்து ராஜகிரண் அவரை அறிமுகப்படுத்தினாலும் அவர் உருவாக்கிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே அறிமுகப்படுத்துவாங்க, கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடு அது வளர்றது. அதில் வந்து வடிவேலு ஒரு தனி திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. மிகப்பெரிய ஆளாக வளர்ந்தார். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய திறமை மட்டும்தான். சார் வடிவேலுக்கு வந்து எந்த இடத்துல சார் வீழ்ச்சி வந்து நான் தான் அப்படின்னு அவர் நினச்சார்ல, என்னை விட ஒரு பெரிய கிங்கு எவனுமே கிடையாது அப்படின்னு அவர் நினச்சார். அதாவது இன்னொரு 100 வருஷம் கழித்து கூட வடிவேலுடைய நகைச்சுவை பேசப்படும்னு நம்ம சொல்லலாம், அது அவரே சொல்லிக்கூடாது. ஆனால் அவர் சொல்ல ஆரம்பித்தார், என்னை தவிர எவனும் கிடையாதுடா இங்கே அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். நகைச்சுவை சக்கரவர்த்தி நான் தான்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதை தாண்டி இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களும் ஒரு பெரிய குடைச்சலை கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு ஷூட்டிங் வரணும்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சீன், ஒரு நாளைக்கு ஒரு சீன் 2 சீன் கணக்கு வச்சுருப்பார். இதை தாண்டி உங்களை எடுக்கவே விட மாட்டார். என்னென்னா ஒரு நாள் கணக்கு சம்பளம். ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார். அன்றைக்கி அது பெரிய சம்பளம். இன்றைக்கி வந்து 10 லட்சங்கிறது வேணால் குறைவாக இருக்கலாம். அவர் ஆரம்பித்த காலத்தில் 10 லட்சங்கிறது பெரிய சம்பளம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நீ எடுக்கணும், இதை தாண்டி எடுத்துகிட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்தார். ஸோ இது எல்லாமே இப்போ 10 நாளில் அந்த காமெடி முடிஞ்சிடும், வடிவேலுக்கு 1 கோடி சம்பளத்தோடு நமக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற தயாரிப்பாளர்களுக்கு அந்த 10 நாள் காமெடியை 20 நாளாக இழுத்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வடிவேலு இல்லாமலும் வாழ முடியாது, வடிவேலை வச்சுட்டும் வாழ முடியாதுங்கிற சூழல் வந்துச்சு. அப்போ யாரா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரமாட்டாங்களான்னு நினைக்கும்போது டப்புன்னு சந்தானம் உள்ளே வந்தார். அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து அரசியல் மேடையில் போய் பேச ஆரம்பித்தார். இவருடைய துரதிர்ஷ்டம் அம்மா ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஒருவேளை இவர் எந்த கட்சியாக பேசினாரோ அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அவர் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவங்க வந்தவுடனே இவங்க வந்து ஒன்று நேரடியாக வந்து எந்த தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு வடிவேலை வச்சு படம் பண்ணாதீங்கலாம் சொல்லலை. அவ்வளோ சீப்பான ஆளும் அவங்க கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம், நாம் வந்து வடிவேலை வச்சு படம் எடுத்தால் அவங்களுக்கு கோவம் வருமோ அப்படின்னு பல பேர் தானாகவே ஒதுங்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து வடிவேலு எப்படியாவது நம்மளை விட்டு போனால் போதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவர் பண்ணுற அட்ராசிட்டி, அவங்க வந்து நல்லதாக போச்சுறான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒதுங்கிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு பெரிய வனவாசம், ஒரு 14 வருஷம் வனவாசம் இருந்தார் வடிவேலு. நடுவில் வந்து சிம்புதேவன்கிட்ட அதான் சொல்கிறேன், சிம்புதேவன் சங்கர் தயாரிப்பில் சிம்புதேவன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு வந்து 4 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கினார். இந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங்க்கு வர்றதே கிடையாது. கதை சொல்ல தெரியல அவனுக்கு, இதை மாற்று அதை மாற்றுன்னு ஏகப்பட்ட டார்ச்சர். இதில் வந்து காஸ்டியூமர் வந்து நான் சொல்கிற காஸ்டியூமர் தான் வச்சுக்கணும், மேக்கப் மேன் வந்து நான் சொல்கிற ஆளை தான் வச்சுக்கணும்னு ஒரு பக்கம் இவர் சொல்ல ஆரம்பித்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க நீங்கள் சொல்கிற ஆள் வந்து ரொம்ப பழமைவாதிகளாக இருக்காங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி ஏஐ காலத்தில் இருக்கோம், அவங்க அன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துட்டு இருந்த காலம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இல்லைங்க நாங்கள் சொல்கிற ஆளை எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஆளை தரோம், நீங்கள் அதை வச்சு இங்கன்னொன்னே இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகாமல் விட்டார். இதில் வந்து செட்டு ஒன்று போட்டாங்க. அந்த செட்டே கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு போட்ட செட்டு, அது பெரிய செட்டு. அந்த செட்டு மழையிலையும் வெயிலைங்கிறது வீணாக போச்சு, ஷூட்டிங்கே போகாமல். இப்போ ஒரு கட்டத்தில் சங்கர் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் வடிவேல் மேலே ஒரு புகார் கொடுத்துட்றாரு. சங்கர் வந்து இது வரைக்கும் எந்த பஞ்சாயத்துக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தேடி வந்ததே கிடையாது. அவர் வரவே மாட்டார். அவர் சார்பாக யாராவது வருவாங்க, பிரச்சனையை தீர்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சங்கரே ஏறி வந்தது இப்போ தான், இந்த படி ஏறி மேலே வந்துட்டார். வந்தோடனே
ப்ரொடியூசர் கவுன்சிலே என்னடா இவ்வளோ பெரிய ஆளை வந்து வடிவேல் வர வச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே கடன்னு வடிவேல் மேலே ஒரு ரெட்டை போட்டாங்க. இந்த 4 கோடி ரூபா நீ பணத்தை திருப்பி கொடுன்னாங்க. இவரும் முடியாதுன்னாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா சங்கர் வந்து ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுற படம் அது லைக்கா படம். ஓகே, லைக்கா வந்து சங்கருக்கு பணம் கொடுத்துரும், சங்கர் வந்து அந்த படத்தை எடுத்து கொடுக்கணும். அதுதான் கணக்கு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பிரச்சனை ஈஸியாக முடியறதில்ல. ஏன்னா வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ரெட்டு போட்டு நம்மளை என்ன பண்ணிட முடியும், நாம் பார்த்துக்கலான்னு இருந்தார்ல. இவங்க ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க, போட்டது தான் நின்றுட்டாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ இவரால் ஷூட்டிங்க்கு போகவே முடியல. நீ என்ன தான் பண்ணுவ பார்க்குறேன்னு சொல்லி இருந்தார்ல, ஒரு கட்டத்தில் இவங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், உதயநிதியை பிடிச்சி லைக்காட்ட நேராக பேச சொல்லி, சுபாஸ்கரன் சென்னை வந்தார். அப்போ உதயநிதி சுபாஸ்கரன்ட்ட சொல்லி சங்கர், சுபாஸ்கரன், வடிவேலு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சமாதானம் பேசி அதில் வந்து வடிவேலு அந்த இது பணம் அப்படியே இருக்கட்டும், நான் வேற ஒரு படம் பண்ணித்தரேன் உங்கள் நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பிறகு தான் அவருக்கு ரெட்டை நீக்கினாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்க அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பிடிக்காதவன் கொஞ்சம் பேர் இருந்தான், அவனுங்க வந்து எனக்கு இது பண்ணானுங்க. நீ என்ன பண்ணங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். சிம்புதேவன் வந்து வடிவேல் அவர்களை வந்து சோலோவாக வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படம் வந்து 23ஆம் புலிகேசி. ஆமாம், அதுவும் சங்கர் தயாரிப்பில் தான் சார். ஆமாம், அதோட 2ஆம் பாகம் தான் நீங்கள் சொன்ன இப்போ நடந்துச்சு. ஆமாம், ஆமாம். ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தவருக்கு 2வது பாகம் இயக்க தெரியாதா, இல்லை அவர் சொன்ன கதை எப்படி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு? இல்லைங்க, அந்த நேரத்தில் வடிவேல் கொடுத்த பேட்டிலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா பகீர்னு இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. யார சிம்புதேவனை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டு வாசலில் வந்து நிற்பான், நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு எல்லாத்தையும்ட்டார். அப்படி சொல்லலாமா? அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். ஃபஸ்ட்டு அந்த படத்தில் தான் சார் ஹீரோவா. ஆமாம், அவரை ஹீரோவாக்குனதே அவர் தான் சார். அப்போ அவரை போய் நீங்கள் அப்படி சொல்லலாமா? என் வீட்டு வாசலில் வந்து நின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் இப்படி எடுறான்னு சொல்லி அவனை வந்து எடுக்க வச்சேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவர் மீது ஒரு வெறுப்பை பொதுமக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்திடுச்சு. ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இவன் கல்புரைட் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன் வரமாட்டான் படத்துக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் லைஃப்பில் நடந்துச்சு. இப்போ சிங்கமுத்துக்கும் அவருக்கும் நடந்த சண்டை, வடிவேலு பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சண்டையின் தொடர்பாக இவர் செஞ்ச சில வேலைகள், பேட்டிகள், இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வடிவேலு மேலே வந்து வேறொரு பார்வையை கொடுத்துருச்சு. ஒரு நகைச்சுவை நடிகரை நீங்கள் அப்பாவியாக தான் பார்க்கணும், வில்லனை பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கனால நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற ஒரு தாட்ஸோடு பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அவருக்கு டவுன்ஃபால் ஆச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் அவங்க கூட இருந்தவங்களே நிறைய பேர் வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக தான் சார் நிறையா இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பொறுத்து பார்த்து அவங்க எங்கே மாறினாங்கன்னா, மீண்டும் வடிவேலு ரீஎன்ட்ரி பண்ணாருன்னா நமக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, இவர் புது கேங்கோட வந்துட்டார். அப்போ அவங்களுக்கு வந்து சரி இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டு தான் எல்லா இடங்கள்லையும் உட்காந்து அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. ஓகே சார், நேரத்துக்கு நம்ம நன்றி.